இப்போ என்ன பண்ணலாம், பிரேக்கும் கிளச்சும் ஸ்லோ பிரேக்கு தான். ஃபுல் பிரேக் போடும்போது ஃபஸ்ட்டு கியரில் ஹேண்டை சேஞ்ச் பண்ணிங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? எத்தனை கிளாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி? பிரேக் அடிங்க, இவர் அடிக்கிறார்ல, அவ்வளோதான். அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு பஸ்ஸு டர்ன் பண்ணுதா, அப்படியே கிளச்சை டவுன் பண்ணுங்கள், ஃபுல் பிரேக்கு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியர். இப்போ ரிலாக்ஸாக கிளச். ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக ஓட்டினதுக்கும் இப்போ நான் ஸ்லோவாக உங்களுக்கு மைண்டன் சொல்லி கொடுத்ததுக்கும் என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குது? டிராஃபிக்கில் கூட ஓடலாம், அந்த மாதிரி இது கிளச் பிடிச்சிட்டு டிராஃபிக்கில் கூட ஓட்டிக்கலாம். டிராஃபிக்கில் டென்ஷன் இருக்கக்கூடாது, வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு டென்ஷன் இருக்காது. ரைட்டில் பார்த்துட்டு ஸ்லோவாக லைட்டாக எடுங்கன்னா அவசரம். ஓகேவா? நேரம் போட்டு டிராஃபிக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இதாகும். புரியுதா? பேர் என்ன? யஷ். யாஷ். செகண்ட் கியர் போடுங்க, ஸ்லோவாக போட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் கொஞ்சம் மாறிக்கணும். பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடுங்க, சரிங்களா? கொஞ்சம் பஸ் வந்துச்சுன்னா லைட்டாக கிளச்சு பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஸ்லோ ஆகும்போது ஃபுல் கிளச் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைட்டாக யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லோவாச்சுன்னா ஃபுல் கிளச் யூஸ் பண்ணிட்டு க்ரீன் சிக்னல் போட்டாச்சா லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு லெக்கை வந்து கீழே வச்சுருங்க, லெஃப்ட் லெக்கு, சரிங்களா? ரைட் லெக்கு மட்டும் ஸ்லோவாக ரைட்டில் கொடுங்க. நார்மலாக கொஞ்சம் இங்கேயே ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். அங்கே டிராஃபிக் இருந்தால் இங்கேயே ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோ ஆகுது அப்படின்னா கிளச்சை லைட்டாக டவுன் பண்ணலாம், சரிங்களா? ரைட்டில் மாறிக்கங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிரேக் லைட்டாக கிளச்சு ரிமூவ் பண்ணலாம். போய்ட்டு ஆனால் லெஃப்ட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் ரைட்டில் செக் பண்ணிட்டு மாறிக்கங்க. பொறுமையாக ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிடில் வேணால் போய்க்கோங்க, ரெண்டு பக்கம் மிடில். கொஞ்சம் மிடில் கரெக்டாக போனீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு இது இருக்காது, பதட்டம் இருக்காது. கொஞ்சம் ரைட்டில் மாறிக்கிங்களா, இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஃபுல்லாக மாறிட்டிங்கன்னா பைக் வருது பாருங்க, லைட்டாக விட்டுருங்க. இது ஓகே. இந்த லைன்லேயே கரெக்டாக போயிட்டே இருங்க. ஸ்பீடு இந்த ஸ்பீடு ஓகே தான். செகண்டுக்கு ஸ்பீடு குறைக்கிறதா இருந்தால் லைட்டாக பிரேக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக டர்ன் பண்ணும்போது, அவ்வளோதான். திரும்ப ஆக்சிலேட்டர் லைட்டாக நேரம் இந்த லைன்லேயே போய்டுங்க ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ கொஞ்சம் பெண்ட் ஆகுதா ரைட்டில், பெண்ட் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுங்க. இதை செக் பண்ணுங்கள், மிரர் கிராஸிங் அவர் கிராஸ் பண்ணுறாரா, லைட்டாக பிரேக் டச் பண்ணுங்கள், அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அகெயின் ரேஸில் மாற்றிக்கங்க. கால் லெஃப்ட்டில் வந்துங்க, கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துங்க, சரியா? மிரர் பார்த்துட்டே ஓட்டுங்க வண்டியை. கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துக்குங்க, ரிலாக்ஸாக ஸ்டடி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓப்பன் சிக்னல் தான், கொஞ்சம் ரேஸ் இன்க்ரீஸ் பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. புரியுதா? ரூட்டு புதுசாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போக போக கன்ஃபியூஸ் கிளியர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கியரு? தேர்டு கியர். ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக போயிட்டே இருங்க. நம்ம தேர்டில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம கரெக்டாக லைனில் போகிறோமாங்க முதல்ல கெஸ் பண்ணணும். பஸ்ஸு வருது அப்படின்னா லைட்டாக பிரேக்கில் மாற்றுங்க, யூட்டனுக்கு பிரேக்கில் மாற்றி செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? கொஞ்சம் லெஃப்டில் வந்து செக் பண்ணுங்க, வண்டி வரும்போது செக் பண்ணிட்டு இப்போ என்ன கேட்கலாம், தேர்டு கியர் போடலாமா? அவ்வளோதான். போட்டாச்சா? காலை மாற்றிக்கலாம். அதே ஸ்பீடு தான். இப்போ என்ன போகிறீங்களா அதே ஸ்பீடு அப்படியே போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம், பிரேக்கும் கிளச்சும் ஸ்லோ பிரேக்கு தான். ஃபுல் பிரேக் போடும்போது ஃபஸ்ட்டு கியரில் ஹேண்டை சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கியர் கொஞ்சம் கிளச்சில் வெயிட் பண்ணிக்கோங்க. கிளச்சை நம்ம ஃபஸ்ட்டு கியரில் மட்டும் என்ன பண்ணுறோம், கிளச்சு வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுக்கிறோம். கொஞ்சமாக எடுங்க லைட்டாக. இதோட ஓகே. பிரேக் மட்டும் லூஸ் பண்ணிட்டு
ஆக்சிலேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக ரேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இப்போ செகண்ட் கியரை கிளச்சை பிடிச்சி சைடில் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு ரேஸ் கொஞ்சம் விட்டு போங்க. தோட டால் கரி ஆகும். டால் தோ. ये ठीक है, இது ஓகே தான். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் மிடில்லே வந்துடுங்க. மிடில்லே கரெக்டு, இது கரெக்டாக போகிறீங்க. இப்போ ஆட்டோ இங்கே வருது. நான் ஆட்டோ ரைட்டில் போதா லெஃப்ட்டில் போதா கொஞ்சம் பிரேக் அடித்து பாருங்கள். பாருங்கள், நேராக தான் போகுது. புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணலன்னா கொஞ்சம் பதட்டம் வந்துடும் உடம்புல. இப்போ லைட்டாக பிரேக் அடிங்க. இவர் அடிக்கிறார்ல, அவ்வளோதான். அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு பஸ்ஸு டர்ன் பண்ணுதா, அப்படியே கிளச்சை டவுன் பண்ணுங்கள். ஃபுல் பிரேக்கு, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியர். இப்போ ரிலாக்ஸாக கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் அப்படியே போயிடலாம். ரேஸ் கொடுத்து செகண்ட் போடலாமா? போடுங்க. அவ்வளோதான். ரிலாக்ஸாக எடுங்க, ரிலாக்ஸாக போங்க. டென்ஷன் வேணாம், சரிங்களா? ரிலாக்ஸாக எடுங்க, ரிலாக்ஸாக போங்க. நெக்ஸ்ட் என்ன கீரு? தேர்ட். ரிலாக்ஸாக எடுங்க, மைல்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஆட்டோ கெஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ காரும் வருதுல்ல, அப்போ இங்கேயே லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டோன்னா நம்ம காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் மாறிக்கிறீங்களா? பைக் வருதா? பார்த்துங்க. இப்போ மாறலாமா? சீக்கிரம் மாறிடுங்க. அவ்வளோதான். ஓகே. ஸ்பீடு இதே தான். ஆனால் அங்கே ரெட் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் தம் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பிரேக்கில் செகண்ட் கியருக்கு ஹேண்டில் பண்ணுங்கள். அதே பிரேக் தம்மு, அதே கிளச்சு தம்மு. ஃபஸ்ட்டு கியருக்கு ஹேண்டில் பண்ணிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி தான் வண்டி மூவ் பண்ணணும். இப்போ பிரேக் லூஸ் பண்ணுங்கள். கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணிட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கியரு? செகண்ட். எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ அங்கே ரோடு பிளாக் ஆகுது, கரெக்டாக? அப்போ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் கொடுங்க. பிரேக்கில் ஹேண்டில் பண்ணி லைட்டாக இங்கே பாருங்கள். லெஃப்ட்டில் கொஞ்சம் இந்த லெஃப்ட்டு ஓகே தான். இப்போ கிளச்சை டவுன் கொடுங்க லைட்டாக. பிரேக் லைட் டவுன் கொடுங்க. போதுமா? இப்போ செகண்ட்லேயே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். செகண்ட்லேயே பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள். ரைட்டில் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் லெஃப்ட்டில் கட் பண்ணுங்கள். பாருங்கள், ஓகேவா? லைட்டாக ரேஸ் கொடுங்க. கொஞ்சம் லெஃப்ட்லேயே போங்க. ரைட்டில் ஒரு வண்டி வருதுல்ல, இந்த லெஃப்ட்டில் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரேக்கில் வாங்க. லைட்டாக லெஃப்ட்டில் வாங்க. போயிட்டே இருங்க. லெஃப்ட்லேயே வாங்க கொஞ்சம் லைட்டாக. ஓகேவா? இப்போ மேலே ஏறி போயிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இப்போ ரேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுக்கா. தேர்ட் கியர் ஸ்லோவாக போடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? கிளச்சை ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுருங்க. லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. லெஃப்ட்டும் பாருங்கள், ரைட்டும் பாருங்கள். ஆனால் கேப் இது ஓகே தான். ரைட்டில் பார்த்துங்க. மேலே பிரிட்ஜுக்கு மேலே போகலாம், சரியா? அப்போ என்ன பண்ணுங்கள்? இதே லைனில் போங்க. அந்த லைனை ஃப்ரீயாக விடுங்க. பஸ்ஸு இங்கே லெஃப்ட்டில் வருதா, அப்போ லைன் மாறிக்கங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு. ஓகேவா? இதே சைட்லேயே போங்க. இதே சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சைடாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் பஸ் வருதா, கொஞ்சம் பிரேக் அடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. போகலாம். ஓகேவா? இதே ஸ்பீடில் தேர்ட் போகலாம். இதே ஸ்பீடு தான். பிரிட்ஜுக்கு மேலே போகும்போது தேர்டு கியரில் கரெக்டாக ஈக்குவலாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? இந்த மிரர் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோ. ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ. ஓகேவா? அப்படியே போங்க. கொஞ்சம் ஸ்பீடு போங்க. லைட்டாக ரைட்லேயே போங்க, சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடு போங்க. ரைட்லேயே போங்கண்ணா. ரைட்லேயே அந்த ஆட்டோ
செக் பண்ணுங்க. ரைட்லேயே போங்க. கொஞ்சம் ஸ்பீடு போகிறீங்களா? இதே தேர்ட் கியரில் இங்கே லைட்டாக பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? இதே லைனில் அப்படி டர்ன் பண்ணுங்கள். பிரேக்கை லூஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். கரெக்டா? இதே லைனில் ஓகேவா? ரைட்லேயே போங்க. கொஞ்சம் ஸ்பீடு போங்க. ஓகேவா? நம்ம கொடுக்குற ஸ்பீடு என்னன்னு பார்க்கணும் முதல்ல. ஓகேவா? தேர்டுக்கு தான் போகிறோம். கரெக்டாக? அப்புறம் சைடாக போங்க. அப்படியே லெஃப்ட்டு பாருங்கள். லெஃப்ட்டு லைட்டாக கட் பண்ணுங்கள். என்ன ஆகுது வண்டி? கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இதே கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இதே கார்னரில் 40 இருக்குல்ல, நீங்கள் லைட்டாக பிரேக் டச் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. இல்லை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுங்க. நம்பர் 40 இருக்குல்ல, கொஞ்சம் தம் பண்ணுங்கள். லைட்டாக பிரேக் தம் பண்ணுங்களேன். ஓகேவா? இப்போ தேர்டில் போகுது இல்லை வண்டி, கரெக்டாக போகுது. ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே போங்க. ரேஸ் பண்ணுங்க. இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க. இப்போ என்ன பண்ணோம்? வண்டி நிறைய இருக்குல்ல, கிளச்சை ஸ்லோவாக ஸ்மூத்தாக டவுன் பண்ணுங்கள். பிரேக்கை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் கியரை ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ஆச்சா? லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். லைட்டாக என்ன பண்ணுறீங்க? ரேஸ். அங்கே போய் ஃபஸ்ட்டு கியர் பண்ணணும். அப்போ அதே ஸ்மூத்தாக கிளச்சும் அதே ஸ்மூத் பிரேக்கும் கொஞ்சம் சைடு வந்துடுங்க. சைடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ யூ டர்ன் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணுங்கள். கிளச்சையும் பிரேக்கையும் லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக. 2 டைம்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேவா? இப்போ 1 டைம் ரிலீஸ் பண்ணுங்கள். 1 டைம் ஸ்லோவாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ ஓகே. இவ்வளோ தான் மேட்ரு. புரியுதா? ரொம்ப யாராலையும் ஓட்ட முடியாதுன்னு இல்லை, ஓட்டலாம். ஆனால் அந்த இடத்துல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடணும். பிகினரால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு, லாங்குவேஜ் தெரியலன்னா கூட நான் கரெக்டாக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுபடி பண்ணிக்கிறேன். லெஃப்ட்டில் இங்கே நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம். உங்களுக்கு 2 கிளாஸ் முடிஞ்சது. ஏன்னா டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ரைட்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணு. அப்படியே ஸ்டாப் பண்ணு. பண்ணியாச்சா? நியூட்ரல் பண்ணுங்க. வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன். பட் அது வந்து கொஞ்சம் நீங்கள் ரெடி ஆகலை. கரெக்டாக? இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? எத்தனை கிளாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி? 16 ஆகிருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்ல தமிழ் புரியுதா? புரியுது. சரி. வேறு என்ன டவுட் இருக்குது? ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக ஓட்டினதுக்கும் இப்போ நான் ஸ்லோவாக உங்களுக்கு மைண்டன் சொல்லி கொடுத்ததுக்கும் என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குது? டிராஃபிக்கில் கூட ஓடலாம். அந்த மாதிரி எது? கிளச் பிடிச்சிட்டு டிராஃபிக்கில் கூட ஓட்டிக்கலாம். டிராஃபிக்கில் டென்ஷன் இருக்கக்கூடாது. வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு டென்ஷன் இருக்காது. ஓகே. அந்த மாதிரி செகண்ட் கியர் தேர்ட் கியர் இது போடலாம் டிராஃபிக்கில் கூட. சரி. அது இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்க. சரி. ஓகே.